நியூ இயர் ரெசல்யூஷன். இந்த வார்த்தையை நம்ம எங்கெங்கெல்லாம் கேட்போம்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு இயர் எண்டில் இல்லை இந்த இயர் ஸ்டார்ட்ல. இதை நடுவில் நீங்கள் பயன்படுத்தவே மாட்டீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் மறந்துருப்பீங்க. நியூ இயர் ரெசல்யூஷன் சொல்லிட்டு என்னென்னலாம் நம்ம எடுப்போம். இப்போ நான் இந்த இயரில் ஜிம் போவேன், இல்லை நான் எதாவது கற்றுப்பேன், என்ன ஃபிட்டாக வச்சுப்பேன், என்கிட்ட இருக்கிற கெட்ட ஹேபிட்டை இனிமேல் நான் அதை ஃபாலோ பண்ண மாட்டேன், இல்லை எனக்கு இந்த நல்ல விஷயங்களை நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்லி நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுக்கிறீங்க. ஆனால் அதை யாராவது ஃபாலோ பண்ணுறீங்களா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த ரெசல்யூஷன் சொல்லிட்டு அன்னைக்கு மட்டும் பயன்படுத்துகிற அந்த வார்த்தையை நம்ம லைஃப் ஃபுல்லாக ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாது? அதை நான் ஃபாலோ பண்ண போகிறேன்னு மற்றவங்க கிட்ட சொல்கிறீங்களே தவிர நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன்னா, அந்த நியூ இயர் வர்றதுக்காக வெயிட் பண்ணாமல், அந்த எண்டுக்காக வெயிட் பண்ணாமல் ஃபுல்லாகவே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை நீங்களே சொல்லிக்கிட்டே இருங்க. நான் இப்போ மற்றவங்க கிட்ட போய் சொல்லாமல் உங்களை நீங்களே ட்ரெயின் பண்ணுங்கள். இப்போ நான் இப்போ ஏதாவது ஒரு புது விஷயம் கற்றுக்க போகிறேன், ஆமாம் நான் கற்றுக்க போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே சொல்லி நீங்களே அதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் போயிட்டு இதை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸாக வைக்கிறதாலையும், இல்லை நீங்கள் போய் அது மற்றவங்க கிட்ட சொல்கிறதாலையும் அது நடக்காது. உங்களை நீங்கள் ட்ரெயின் பண்ணுங்க. நான் இந்த டேட்டில் இதை கற்றுப்பேன், எனக்கு இது தெரியாதுன்னு சொல்ல கூச்சமே படாதீங்க. எனக்கு இது தெரியாதுன்னா தெரியாது, கற்றுக்க போறியா, கண்டிப்பாக கற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே ட்ரெயின் பண்ணுங்க. ஃபெயில் ஆகிறது தப்பு இல்லை, ஆனால் அதை ஃபெயில் ஆகி திரும்பவும் ஃபெயில் ஆகிறது தான் தப்பு. அது மீண்டு வாங்க. மீண்டு வர்றது தான் அதுக்கான ஒரு அந்த செயலுக்கும் நல்லது, நமக்குமே நல்லது. ஸோ இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் இந்த வார்த்தையை தயவு செஞ்சு இனிமேல் பயன்படுத்தாதீங்க. அது எப்பொழுதுமே அது உங்களுக்கு யூஸ் ஆக போகிறதே இல்லை. நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த எண்டுக்காக வெயிட் பண்ணாதீங்க, நியூ இயர் ஸ்டார்டிங்காக வெயிட் பண்ணாதீங்க. அந்த ஃபுல் இயருமே உங்களோடது. ஏன்னா இப்போ ஒன்ஸ் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டா திரும்ப டைம் வரப்போகிறது இல்லை. எதுக்காகவும் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. இப்போ எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு தெரியலன்னு வெயிட் பண்ணாமல் கற்றுக்கோங்க. கற்றுக்கிறதால எதுவும் ஆக போகிறது இல்லை. இப்போது எனக்குமே இந்த வீடியோ எப்படி பேசணும்னு எனக்கு தெரியாது, எப்படி எடிட் பண்ணுறதுன்னு இது வரைக்கும் தெரியாது. ஆனால் நான் கற்றுக்க ஆரம்பித்து ஒரு வீடியோ இம்ப்ரூவ். என்ன இப்போ பார்க்குற வீடியோஸ் எல்லாரும் இப்போ நான் போட்ட வீடியோஸில் இப்போ ஃபஸ்ட் இருந்த வீடியோக்கும் இப்போ இருக்கிற வீடியோவுக்கும் இம்ப்ரூவ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் என்னோட சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன். இப்போ எனக்கு இப்போ தெரியாதுன்னு உட்கார்றதால எனக்கு தெரியாமல் தான் போக போகுது. இப்போ நான் ஸ்டெப் எடுத்து யார் என்ன பேசினாலும் எனக்கு கவலை இல்லை. இப்போ நான் இந்த வீடியோ போடுறேன்னா நான் ஏதாச்சும் ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு நான் போடுறேன். அதுதான் நான் பார்க்கறது. உங்களுக்கும் நான் அதை தான் சொல்லுவேன். நீங்கள் உங்களை ட்ரெயின் பண்ணுங்கள். இந்த நியூ இயர் ரெசல்யூஷன்ன்ற வார்த்தையை விட்டுட்டு அந்த வார்த்தையை செயலில் காட்டுங்க. அதுதான் முக்கியம். ஸோ இந்த வீடியோவில் நான் இதுதான் சொல்லணும்னு எதிர்பார்த்தேன். நியூ இயர் ரெசல்யூஷன் இந்த வார்த்தை என் காதில் இந்த நியூ இயர் வரும்போது 24 போகும்போது இந்த 25 வர்றதுக்காக வெயிட் பண்ணா இந்த வார்த்தையை மட்டும்தான் நான் திருப்பி கேட்குறேன். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. உங்களை நீங்களே ட்ரெயின் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் மேக் எ மேன் பர்ஃபெக்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷனை ஒரே இடத்துல தெரிஞ்சிக்க ஸ்கூபி சிட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.